பெரம்பூருக்கும் பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கோஷ்டி, கரகாட்ட கோஷ்டி இன்னைக்கு வந்திருக்கு. வெறும் அட்டை கத்தி, பாக்குறதுக்கு கத்தி மாதிரி இருக்கும், ஆனா வெறும் அட்டை. அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் மாதிரி களப்பணியாளர் கிடையாது. நீங்களே பாத்துக்கோங்க, வருஷம் முழுக்க உங்களோடு பயணிக்கக்கூடியவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். மாசத்துக்கு ஒரு முறை வந்து பாக்குறவர் வேணுமா உங்களுக்கு? மாசம் முழுக்க உங்களோட இருக்க போறவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர், உங்களோட இருந்தவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். இப்ப புதுசா வந்திருக்குல்ல கரகாட்ட கோஷ்டி, அவங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்காங்களா? வந்து உங்களோட பத்தி உங்களுடைய பகுதிக்கு என்ன தேவைன்னு கேட்டிருக்காங்களா? அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களோட தேவை எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் அவங்க பெரம்பூர் பக்கம் தலை வச்சு படுத்ததும் கிடையாது. பெரம்பூர் மக்களை ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு நம்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க சரியான பதிலடியே கொடுக்கணும். பெரம்பூர் மக்கள் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அறிவு சார்ந்த மக்கள், அரசியல் அறிவு வாய்ந்த மக்கள்ங்கிறத இந்த தேர்தலில் நீங்க நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? இது வரைக்கும் அவங்க பெரம்பூர் பக்கம் வந்ததும் கிடையாது, இனிமே வரப்போறதும் கிடையாது. ஆனா ஆர்டி சேகர் அவர்கள் உங்களோட இருக்கக்கூடியவர், இந்த மண்ணின் மைந்தர், உங்கள ஒருத்தர். பெரம்பூர் மக்கள்கிட்ட அவரையும் அவர்கிட்ட பெரம்பூர் மக்களையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. உங்க சுகதுக்க நிகழ்ச்சிகள்ல, உங்க குடும்பத்துல அனைத்திலையும் உங்க கூட இருக்கக்கூடியவர், பயணிக்கக்கூடியவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட எம்எல்ஏ வேணும்? உங்க கூடயே இருக்கிறவர் வேணுமா? இல்ல இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு பங்களா முன்னாடி போய் நிக்கிற மாதிரி வேணுமா? இவர் உங்க பக்கத்து வீட்டுக்காரரு. பக்கத்து வீட்டுக்காரர் நீங்க ஒரு போன் பண்ணீங்கன்னா அவர் உங்க வீட்டுக்கு வருவாரு. வேற ஏதாவது தப்பா முடிவு பண்ணீங்கன்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது வரும். ஏதாவது உதவியா என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா? ஒரு போன் கால் பண்ணா அடுத்த நிமிஷம் உங்க வீட்டு வாசல்ல நிக்கிற சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு வேணுமா? அப்படிங்கறத இந்த 23ஆம் தேதி நீங்க முடிவு பண்ணுங்க. சரியா? மழை, வெள்ளம், புயல் எல்லா காலத்திலையும், குறிப்பா கொரோனா காலத்துல அவருடைய உயிரை பணைய வச்சு உங்க கூட இருந்து உங்களுக்கான நலத்திட்டங்களை செஞ்சவர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். சட்டமன்ற உறுப்பினரா எண்ணற்ற திட்டங்களை ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறாரு. இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் இன்னைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கிறோம். அண்ணன் ஆர்டி சேகரை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா உரிமையோட நீங்க அவர் வீட்டுக்கு போலாம். ஏதாச்சும் தேவைன்னா என் வீட்டுக்கு வா, அங்க உனக்கு பண்ணி தரேன் அவர் சொல்ல மாட்டாரு. அவரே உங்க வீடு தேடி வருவார். இதையெல்லாம் நீங்க வேற யார்ட்டையும் எதிர்பார்த்து ஏமாந்துடாதீங்க. அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் பங்களாவில் பதுங்கி இருக்கக்கூடிய பண்ணையார் கிடையாது. உங்களோடு இருக்கக்கூடிய, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதரன் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். பெரம்பூர்ல நாளைக்கு வேற யாராவது ஜெயிச்சுட்டாங்கன்னா, ஜெயிக்க விட மாட்டீங்க எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கு.